அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்க போகும் தெய்வம் சாதாரணமானவள் அல்ல. கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம், கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரும் அன்னை, சப்த கன்னியர்களின் மிக சக்தி வாய்ந்த ஸ்ரீ வாராகி அம்மனை பற்றிதான். இன்றைய காலகட்டத்தில் நமக்கு தெரியாமலேயே பல எதிர்ப்புகள், பொறாமைகள், கடன் சுமைகள் மற்றும் மன உளைச்சல்கள் நம்மை துரத்துகின்றது அல்லவா? இவை அனைத்திலிருந்தும் நம்மை ஒரு கேடயம் போல காக்கும் ஒரே அன்னை வாராகி மட்டும்தான். இந்த வீடியோவில் அன்னையின் தோற்றம், அவளது மர்மமான வரலாறு, அவளை எப்படி வழிபடுவது மற்றும் அவளால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் என அனைத்தையும் முழுமையாக பார்க்கலாம். கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா பண்ணிட்டு பாருங்கள். வராகி அம்மன் யார்? பகவான் மகாவிஷ்ணு இரண்யாட்சனை வதம் செய்ய வராக பன்றி அவதாரம் எடுத்தார். அந்த வராக மூர்த்தியின் பெண் வடிவமே வாராகி அம்மன். லலிதாம்பிகை பண்டாசுரன் என்ற அரக்கனை வதம் செய்ய புறப்பட்ட போது அவளது சக்தியிலிருந்து உருவான 7 பெண் தெய்வங்கள் பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, சாமுண்டி. இதில் 5வது தெய்வம்தான் வாராகி. லலிதா மகா திரிபுர சுந்தரியின் படைகளுக்கு தலைமை தாங்கும் தண்டநாதா இவள்தான். அதாவது அன்னையின் கட்டளையை நிறைவேற்றும் படை தளபதி. மனித உடலும் பன்றியின் முகமும் கொண்டவள் இவள். பன்றி என்றதும் சாதாரணமாக நினைத்துவிடக் கூடாது. பூமியை தன் மூக்கினால் தோண்டி அதில் ஒளிந்திருக்கும் தீமைகளை அடியோடு அழிப்பவளே இவள். இவள் கைகளில் கலப்பை இருக்கும். அது எதுக்கென்றால் நன்மைகளை விதைக்கவும் மற்றும் உழைக்கை அது எதுக்கென்றால் தீமைகளை நசுக்கவும் வைத்திருப்பாள். வாராகி வழிபாட்டின் ரகசியங்கள் என்ன? வாராகி அம்மன் உக்கிரமானவள் என்று பல பேர் பயப்படுறாங்க. அவள் உக்கிரமானவள் என்றால் பயப்படுறது நாம் கிடையாது. ஏன்னா தவறு செஞ்சவங்க மட்டும்தான் அவளை பார்த்து பயப்படணும். வாராகி ஒரு அன்பான அன்னை. எந்த தவறும் செய்யாமல் இருப்பதற்கு ஒரு தாய் போன்று இருப்பாள். ஒரு குழந்தைய ஒரு தாய் எப்படி பார்த்துக்கணுமோ அந்த அளவுக்கு பார்த்துப்பா. வாராகிக்கு உகந்த நேரம் இரவு நேரம் 7 to 10 மணிக்குள்ள அல்லது அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் வழிபடலாம். வளர்பிறை மற்றும் தேய்பிறை பஞ்சமி திதிகள் வாராகிக்கு மிக மிக விசேஷமானவை. வாராகி வாரத்தின் சனிக்கிழமையிலையும் அஷ்டமி திதியிலையும் வழிபடுறது மிகவும் சிறப்பு. நம்ம வீட்டில் எப்படி வழிபடலாம் அப்படின்னா, சில பேர் கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி அம்மன் படம் அல்லது சிலையை வைப்பாங்க. நெய் தீபம் அல்லது தேங்காய் எண்ணெயில் ஏலக்காய் போட்டு தீபம் ஏற்றலாம். மிகவும் விசேஷமானது தேங்காயை உடைத்து அதில் நெய் ஊற்றி திரி போட்டு ஏற்றுவது. செம்பருத்தி, செவ்வரளி போன்ற சிகப்பு நிற மலர்கள் அல்லது நீல நிற மலர்கள், சங்குப்பூ போன்றவை அவளுக்கு கொடுக்கலாம். அவளுக்கு நைவேத்தியங்கள் என்னவென்றால் கிழங்கு வகைகள், தோல் உரிக்காத முழு உளுந்தால் செய்த வடை, மாதுளம்பழம், பூண்டு கலந்த லெமன் சாதம் போன்றவற்றை வைப்பாங்க. நான் வராகி அம்மனை நான் வணங்கணும்னா இதெல்லாம் நான் செய்யணுமா? எனக்கு எதுவுமே செய்ய முடியாது. என்கிட்ட என்னால் அந்த தாயோட உருவத்தை கூட என் வீட்டில் என்னால் வைக்க முடியாது. என்னால் விளக்கு ஏற்று சாமி கும்பிட முடியாது. அப்பேற்பட்ட சூழ்நிலை நான் வாழ்ந்துட்டுருக்கேன். இதெல்லாம் செஞ்சால் தான் என் தாய் வருவாளா அப்படின்னு நினச்சி நீங்கள் யோசித்தீங்கன்னா அப்படிலாம் இல்லைங்க. நீங்கள் மனசார நீங்கள் உங்களோட உருவத்தை அவங்க நெஞ்சில் கொண்டு வந்து அம்மான்னு சொல்லிட்டு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா போதும், கண்டிப்பாக ஓடி வருவா.
எனக்கு இது பண்ணலை, அது அவங்க எனக்கு அது பண்ணுறாங்க, எனக்கு இது பண்ணுறாங்க, அப்படிலாம் பண்ணுறாங்க, அப்போ நான் அவங்கள தானே செய்வேன், உனக்கு நான் எதுவும் செய்ய மாட்டேன்னு அவள் என்றைக்கும் நினைக்க மாட்டா. எண்ணங்கள் சரியாக இருந்துச்சு. மற்றவங்க என்ன வேணாலும் பண்ணட்டும், ஆனால் அவளுக்கு முக்கியம் குணங்கள் தான். அந்த குணங்கள் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அம்மா நீ கூப்பிட்டா போதும் ஓடி வருவா. ஏன் கூப்பிட்ட, எது கூப்பிட்டேன்னா கேட்கவே மாட்டான். அவளுக்கு பிடிக்காதது என்ன அப்படின்னா, உனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அவகிட்ட நீ தைரியமாக சொல்லு, எனக்கு இது பிரச்சனைம்மா, எனக்கு என்ன பண்ண தெரியலன்னு நீ தைரியமாக கேட்கலாம். ஆனால் அதே சமயம் மறுபடியும் நீ அவகிட்ட கேட்டே இருந்தா அப்படின்னா அவளுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லையோ அப்படிங்கிறதுக்கு அவள் தோண ஆரம்பிச்சிருவா. அதனால் நீ கேளு, மனசார கண்ணீர் விட்டு கேளு, நிச்சயமாக சரியான நேரத்தில் உனக்கு பதில் சிறப்பாக தருவா. ஆனால் அவள் முன்னாடி மறுபடியும் போய் அழுதுகிட்டே நீ கேட்டேன்னா அவன் மறுபடியும் உனக்கு கஷ்டங்களை தான் தருவாள். ஏன் அப்படின்னா என் பொண்ணு என்னை புரிஞ்சுக்கணும், நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சோதனைகளை தருவாளே தவிர வேறு எந்த நோக்கமும் கிடையாது. நீ உன் கஷ்டங்களை அவகிட்ட சொல்லு, ஒரு முறை சொல்லிட்டு விட்டுரு, அவள் எல்லாத்தையும் பார்த்துருப்பாள். நீ எதையும் நினைக்காத. ஏன்னா பகைவரை கெடுக்கும் வாராகி என்று சொல்வார்கள். உங்களுக்கு தெரிந்த எதிரிகள் மட்டுமல்ல, உங்களுக்கு பின்னால் பேசும் பொறாமைக்காரர்கள் கண் திருஷ்டியும் அன்னையின் அருளால் தோளாகும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும், சொத்து பிரச்சனையாக எதுவாக இருந்தாலும் உங்கள் பக்கம் நீதிக்கு சரியாக இருந்துச்சுன்னா அவள் நினச்சா போதும், உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். பொருளாதார தடையா, செல்வ செழிப்பு வேணுமா, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கியா, நிச்சயமாக அவள் தருவா. மனதில் இருக்கும் இனம் புரியாத பயம், தீய கனவுகள், செய்வினை குரல்கள் அகலும், எல்லாமே அவள் செஞ்சு கொடுப்பா. வாராகியை வணங்க பெரிய மந்திரங்கள் தெரிய வேண்டும் என்கிற அவசியமே இல்லை. ஓம் ஐம் ரீம் நமோ வாராகி ஜெய வாராகி என்ற எளிய நாமமே போதும். அவளுக்கு தேவை உங்களின் தூய்மையான அன்பு மட்டும்தான். எப்போவும் சொல்கிறேன், வாராகியை பொறுத்த வரைக்கும் உன் அன்பு தான் முக்கியம். அவளுக்கு நீ அம்மான்னு சொல்லி கூப்பிட்டாலே ஏன் கேட்காம ஓடி வருவா. அப்பேற்பட்ட கடவுள் தான் வாராகி. உங்களில் யாருக்கெல்லாம் வாராகி அம்மனை பிடிக்கும், அவளால் உங்களுக்கு நடந்த அற்புதங்கள் என்ன என்பதை கீழே கமெண்ட்டில் எனக்கு கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் பட்டன் இருக்கும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. இன்னும் நல்ல ஒரு தலைப்பில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.